நல்ல ஒர்க் ஆகிட்டு இருந்த வீகார்டு மாமா பார்த்தீங்கன்னா திடீர்னு வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஹீட்டர் ஒர்க் ஆகல. சுவிட்ச் ஆன் பண்றேன், ஆன் ஆக மாட்டேங்குது. மறுபடியும் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்றேன், அப்பவும் ஆன் ஆக மாட்டேங்குது. சரி பிளக்ல சப்ளை வருதா அப்படின்னு சொல்லிட்டு பிளக்கை ஒரு வீட்டு டெஸ்டர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அங்கே சப்ளைலாம் நல்லா வருது. ஆனால் ஹீட்டர் தான் வேலை செய்ய மாட்டேங்குது. சரி ஹீட்டரில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கழட்டிட்டு அதில் ஒரு ரீசெட் பட்டன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படின்னா அது ரீசெட் ஆயிரும். மேபி அது ரீசெட் ஆயிருச்சோ அப்படின்னு சொல்லி உள்ள ஸ்க்ரூ டிரைவரெல்லாம் விட்டு குத்தி அதை ரீசெட் பண்ண ட்ரை பண்ணேன். அதை ரீசெட் பண்ணி போட்டதுக்கு அப்புறமும் ஆன் ஆகல. 3 பின் பிளக்ல எதுவும் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி அதையும் கழட்டி செக் பண்ணி பார்த்தா அதுலேயும் சப்ளை வருது. அப்படியே மாட்டிகிட்டே ஹீட்டர்லையும் சப்ளையை செக் பண்ணி பார்த்தேன், அதுலேயும் சப்ளை வருது. எல்லா பக்கமும் நல்லா இருக்குது, ஆனால் ஹீட்டர் மட்டும் ஆன் ஆக மாட்டேங்குது. சரி எதுக்கும் வோல்டேஜ் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா வெறும் 107 வோல்ட் தான் வருது. அப்புறம் தான் தெரிஞ்சுது பிரச்சனை ஹீட்டரில் இல்லை. இது தெரியாமல் அவசரப்பட்டு வீகார்டை சந்தேகப்பட்டேன். அப்போ சுவிட்ச் போர்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கும், கழட்டி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கருக்கு முன்னாடி 220 வோல்ட் கரெக்டாக வருது. அதே பிரேக்கருக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 110 வோல்ட் தான் வருது. ஸோ அப்போ பிரேக்கர் தான் பிரச்சனை. இந்த வாட்டர் ஹீட்டர் 3 கிலோவாட் அப்படின்றதுனால ஆன் பண்ணும்போதும் ஆஃப் பண்ணும்போதும் ஸ்பார்க் வரும். மேபி அதனால் கூட பிரேக்கர் போயிருக்கலாம். ஸோ அதனால் 32 ஆம்பியர் பிரேக்கரை நான் ரிப்ளேஸ் பண்ண போகிறேன். இருக்கிறது 16 ஆம்பியர் தான், பட் நம்ம சீக்கிரம் போகக்கூடாது அப்படின்றதுக்காக ஹையர் கெப்பாசிட்டியை போடுறோம். ஸோ ரிப்ளேஸ் பண்ணியாச்சு, ஆன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டர் ஜம்முன்னு ஒர்க் ஆகுது. ஸோ உங்களுக்கும் வாட்டர் ஹீட்டரில் அந்த மாதிரி பிரேக்கர் அடிக்கடி போச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி இருக்கிற பிரேக்கர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகாது. இதனால் சேஃப்டி பிரச்சனை வராதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பிரேக்கர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது தான் ட்ரிப் ஆகும். அது 32 ஆம்பியர்லையும் வேலை செய்யும், 16 ஆம்பியர்லையும் வேலை செய்யும். ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி போட்டுக்கலாம்.